ஹே கைஸ், செம்மையான ஒரு ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு போர்னியோவில். ஸோ போர்னியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த டைம்ஸில் நீங்கள் வந்து இதை பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மந்த் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 மந்த் பை பண்ணுறீங்க அப்படின்னா 1 மந்த் எக்ஸ்ட்ரா தராங்க. 6 மந்த் பை பண்ணிங்கன்னா 2 மந்த் எக்ஸ்ட்ரா தராங்க. 12 மந்த் பை பண்ணிங்கன்னா 3 மந்த் எக்ஸ்ட்ரா தராங்க. ஸோ நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மந்த் வந்து ஆக்டிவேஷன் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கீழே தர காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில். நான் வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் வந்து போட்டு தருவேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்பப்போ என்னென்ன டூலாக நியூ அப்டேட் வருது, நியூ டூல்ஸ்லாம் வருது, என்னென்ன அன்லாக் மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் உங்களோட நாலேஜை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்னியோ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ரெஜிஸ்டர் நியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து ரினியூவல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரினியூவல் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ அதனால் நியூ வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ கிளிக் பண்ணது யூசர் நேம், ஜிமெயில் ஐடி அண்ட் வந்து ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேட்குது. ஸோ கஸ்டமருக்கு என்ன நேமில் வேணுமோ அந்த நேம் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்க சொல்லலாம். ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் கொடுக்குது தான் நாட் ரோபோட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மவுண்டன் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமருக்கு என்ன யூசர் நேம், ஜிமெயில் வேணுமோ அவரோட ஐடியில் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணி தருவோம். ஸோ அதனால் சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துட்டா கூட அவங்க ஈஸியாக வந்து ஃபர்கெட் வந்து பண்ணிக்கலாம். அவங்களோட மெயிலுக்கு ஓடிபி போகும். இப்போ அவரோட மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து போயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபை பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி வந்து அவரோடதுன்னு சொல்லிட்டு வெரிஃபை ஆகும். ஸோ இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெரிஃபை ஒரு அக்கௌண்ட்னு இருக்குல்ல, அதை கொடுத்து நம்ம வெரிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு, அவ்வளோதான். அதில் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாரோ அது அப்படியே அந்த போர்னியோ ஆப்பில் வந்து நம்ம வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரிமெம்பர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒவ்வொரு வாட்டி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுற இஷ்யூ நம்மளுக்கு இருக்காது. இல்லை ஒவ்வொரு வாட்டி ஓப்பன் அப் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி ஓப்பன் பண்ணும்போது அது லாகினில் தான் இருக்கும். தஸ் மீன்ஸ் டைப்பில் தான் இருக்கும், ஆட்டோ டைப்பில் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆக்டிவேஷன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 தஸ் மீன்ஸ் 455 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக்சுவலாக வந்து 365 நாள் தான் ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ 3 மந்த் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே 1 or 2 month or 3 month பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ மோர் தென் டீட்டெயில் வேணும், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வாட்ஸ்அப் நம்பர் கீழே வந்து கொடுத்துருக்கேன், அதில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் பண்ணி இது போர்னியோ மட்டும் இல்லை, உங்களுக்கு அன்லாக் டூல் இல்லை யூஎம்டி ப்ரோ இல்லை யாட் ப்ரோ சம்திங் உங்களுக்கு என்ன ஆக்டிவேஷன் வேணாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இல்லை டூல் ரெண்ட்டுக்கு வேணும், ஆக்சுவலாக அந்த டூல் நான் வாங்க விரும்பல, பட் அந்த டூல் எப்படி இருக்கும் நான் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டல் மாதிரி கிடைக்குமானா அதுக்கும் நம்மகிட்ட எல்லா டூலுமே ரெண்டல் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெண்டல் எடுத்துக்கலாம். இல்லை நான் கோர்ஸ் மாதிரி எதிர்பார்க்குறேன், இந்த சாஃப்ட்வேர் கோர்ஸ் அது மாதிரிலாம் நானே கற்றுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா அந்த கோர்ஸுமே நம்ம அவைலபிள் கொடுத்துருக்கோம். மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ், ஹார்ட்வேர் கோர்ஸ், டேட்டா ரெக்கவரி கோர்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ்னு சொல்லி நிறைய கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது வேணாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எல்லா கிளாஸுமே தமிழில் தான் இருக்கும். ஃப்ளெக்சிபிள் டைம், டவுட்னாலும் தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆன்லைன் அன்லாக் பண்ணி தரனாலும் அன்லாக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க, வேறு ஒரு கடையில் எடுத்து போய் தான் மொபைலை கொடுத்து அன்லாக் பண்ணுறீங்க அப்படின்னா இனி அதெல்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்களோட டீம் வியூர் இல்லை அல்ட்ரா வியூர் எனி டிஸ்க் ஐடி மட்டும் சென்ட் பண்ண போது இங்கேருந்தே உங்களுக்கு வந்து அன்லாக் வந்து பண்ணி தருவோம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில், பட் ஷாப்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும். மோர் தென் டீட்டெயில்னா குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. மோர் தென் அப்டேட்ஸ் வந்து வரும். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், தாராளமாக என்ன டவுட்னா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அண்ட் ஆல் த ஓப்பன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல் என்ன பிராண்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த செக் பண்ணுமோ அதை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போர்டோட வியூ வரும். ஸோ அது எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வந்து லிங்க் போகுது, இல்லை என்னென்ன காம்பனண்ட் அதில் இருந்துச்சு. இது வந்து சிமெட்டிக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு போர்டு இருக்குது, அந்த போர்டில் என்ன வேல்யூவான காம்பனண்ட் இருக்குது, அதுக்கு ஆக்சுவலாக நம்ம ஓப்பன் அப் பண்ணும்போதோ இல்லை பண்ணும்போது ஒரு காம்பனண்ட் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை சப்போஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளோ பண்ணும்போது. ஸோ அந்த இடத்துல என்ன காம்பனண்ட் இருந்துச்சு, என்ன வேல்யூவில் இருந்துச்சு, அது வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு லைன் போகுது, அதுக்கு நம்ம காம்பனண்ட் வைக்கணுமா இல்லை ஜம்பர் அடிச்சு சரி பண்ணலாமா. ஸோ அந்த மாதிரி வியூலாம் இதில் வந்து நம்ம பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா போர்னியோ வந்து யூஸ் பண்ணும். அந்த காம்பனண்ட் நேமும் நம்மளுக்கு தெரியாது கரெக்டாக. ஸோ எந்த லைன்லேருந்து எந்த லைனுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த பிட் மேப்பு, சிமெட்டிக் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது தான் இந்த போர்னியோ வந்து யூஸ் பண்ணும். இது வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ மோர் தென் டீட்டெயில் வேணால் சொல்லுங்கள், இல்லை வேறு எதனா இதை பற்றி வீடியோ வேணாலும் சொல்லுங்கள் போகிறோம், இல்லை வேறு டூல்ஸ் பற்றி இல்லை வேறு ஆப்பை பற்றி. ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ சொன்னாலும் தாராளமாக கேளுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். அதுக்கு டாட்டா, பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.